மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள் நாங்கள் எனக்கு ஆக்கம் செய்ய போறோம். சரியோ? என்னத்துலண்டா இங்க பாருங்க, இது என்ன பேப்பர்ன்றது தெரியுதா? ஓ, நாங்கள் இத உடைச்சு விளையாடு, நாங்கள் சத்தம் கேட்குதே. அதுலதான் ஒரு பெயிண்டை வச்சு ஒன்று செய்ய போறோம். சரியோ? அதுக்கு நான் டீச்சர் இதுல பெயிண்ட் எல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த பேப்பருக்குள்ள சரியா இந்த பபிள்ஸ் இருக்குதானே, அது வழியில நிக்க வேணும். அதுக்குள்ள ஹைலேஞ்சியோ இல்லாட்டி நீங்கள் ஒரு என்னத்தை வைக்கலாம், கிளேயோ ஏதோ ஒன்று வச்சு இத கட்டிட வேணும். என்ன செய்ய வேணும்? கட்டிட வேணும். வடிவா ரப்பர் பேண்டால இறுக்கி கட்டிட்டு சரி, ரப்பர் பேண்டால என்ன செய்யுதுன்னா இறுக்கி கட்டிட்டேன். ஒரு துணி ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா காணும். இதுல நான் 2 கலர்ஸ் கலந்து வச்சிருக்கிறேன். காணாட்டி நாங்க என்ன செய்வோம், இதை இப்படி பூசிடுவோம். சரி, இதில் தொட்டெடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? இங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துனீங்களா? இப்போ இதில் எப்படி வச்சு போட்டு எடுக்க போகிறேன். என்ன செய்யுதுண்ணா டீச்சர்? வச்சு போட்டு சுற்றி எடுத்துடானே. வடிவா இருக்கா? வடிவா இருக்கு. இப்ப என்ன செய்ய போறேன்டா, இதுக்கு பச்சை கலர் எடுத்து சரி, பச்சை கலரால் என்ன செய்து வச்சுக்கிறேன். தண்டு கீறி அதுக்கு இலைகள் வச்சு விட போறேன். இத மாதிரி நாங்க வேற வேற கலர்ஸ்லயும் செய்வோம். நல்லா இருக்கா? தெரியுதா? என்ன பேப்பர்ல செய்த நாங்கள்? பபிள்ஸ் பேப்பர்ல செய்த நாங்கள். டொக்கு டொக்கு டொக்குண்டு உடைந்தானே, அந்த பேப்பர்ல எடுத்து ஒரு அழகான ஆக்கம் மட்டும் செய்திருக்கிறோம். சரியோ பிள்ளைகள்? நான் அதை நினைச்சு போட்டு வேற ஒன்று செய்ய போறேன். சரியோ? வேற ஒரு கலர் எடுத்து செய்வோம். பிள்ளைகளே, இதோ பாருங்கள், நாங்கள் ஒரு அழகான சித்திரம் ஒன்றை வரைந்திருக்கிறோம். என்னத்துல செய்து நாங்கள் அந்த கூட டொக்கு டொக்கு பேப்பர் பபிள்ஸ் பேப்பர்ல செய்திருக்கிறோம். அந்த ரேடியோ சுற்றி வரும், டிவி சுற்றி வரும், அதெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுறாங்க. கொம்பாஸ் பட்டி சுற்றி வர்றது, அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அடிச்சே விளையாடுறாங்க. ஆனால் இதில் ஒரு அழகான சித்திரம் வந்திருக்குது. பிள்ளைகளே, நாங்கள் முதல்ல ஒரு அழகான பூ ஒன்றை செய்திருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு கலரை வச்சு பூ செய்து பார்ப்போம். சரியா? அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பபிள்ஸ் பேப்பரில் துணியை வச்சுட்டு உள்ள ஒரு துணியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு பிள்ளைகள் இது என்ன செய்யறேன், 2 கலர்ஸ் போட்டு செய்யறேன். 2 கலர்ஸ் செய்யலாம், 3 கலர்ஸ் செய்யலாம். சத்தம் கேட்குதோ டொக்கு டொக்குண்டு? பார்த்தீங்களா, அது நச்சு வருதுன்னு. இப்போ என்ன செய்ய போகிறேன்,
ஓ அதுக்கு வந்து இதில் கொஞ்சம் கலர் இருக்கிறபடியே நான் அதில் தீட்டிக்கொள்ள கழுவ போகிறேன். இதில் வடிவா வரையில இல்லை கிளியரா சரியா பிள்ளைகள்? இப்போ நாம் இது செய்ய போகிறோம். அதுக்கு தண்டுகள் இலைகள் வரைய போகிறோம். நீங்கள் கையால் கூட வரைஞ்சு கொள்ளலாம். உங்களோட விரலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு பச்சை கலர் எடுத்துட்டு பிள்ளைகள் நாங்கள் இதை வந்து கீழே வச்சு தான் வரைகிறோம். நாங்கள் டீச்சர் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி வச்சு வரைகிறோம். சரியா? சரியா பிள்ளைகள்? நான் இதைய வந்து பெயிண்டால் வச்சு விட்றேன், ப்ரெஷ்ஷால் வச்சு விட்றேன். ப்ரெஷ்ஷை நாங்கள் ஒரு கலரில் தொட்டுட்டு திருப்பி அடுத்த கலர் செய்ய போகிறோம்னா என்ன செய்ய வேணும்? ஒன்றெல்லாம் கழுவ வேணும். இல்லாட்டி அதில் இருக்கிற மெட்ட கலர் அங்கே வந்துடும். சரியோ பிள்ளைகள்? இப்போ நாங்கள் இன்னொரு அழகான சித்திரம் ஒன்றை செய்திருக்கின்றோம் இல்லையா பிள்ளைகள்? அழகாக இருக்குது இல்லவா? அழகாக இருக்கிறது. நீங்களும் இப்படி செய்து கொள்ளலாம். இன்னொரு கலரில் பார்ப்போமா? ஓ இது முதல் வந்து நாங்கள் இதில் செய்திருந்த நாங்கள் அடுத்த இந்த பேப்பரில் செய்திருக்கிறோம். இந்த 2 கலரை யூஸ் பண்ணி செய்திருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருக்கு இது செய்யறதுக்கு. இதை நீங்கள் அதை வச்சிருக்கிற பபிள்ஸ் இதை மாற்ற வேணும். இல்லாட்டி இது செய்யும். ஓ அந்த கலர் வந்து வராது. சிவப்பு கலரில் செய்வோம் என்ன பிள்ளையார்? சிவப்போட என்ன கலர் செய்வோம்? சிவப்பும் வெள்ளையும் இருக்கும். வெள்ளை முடிந்தது. சிவப்போட வெள்ளை வந்து சேரேக்க பிங்க் கலராக வருமே. ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று செய்வோமா? நல்லா இறுக்கி கட்டினா தான் என்ன செய்யும்? இறுக்கி நிற்கும்.
ஓ பார்த்தீங்களா பிள்ளைகள், அதில் வந்து கலர் காணாது, என்ன கலர் காணாதபடியாக அதில் எங்களுக்கு வடிவாக வரையில. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் கலரை போட்டு சொட்டு தண்ணியும் அதில் கலந்து விடுவோம். சரிய பிள்ளைகள், ஒரு சின்ன ஒரு பூ கொண்டு நாங்கள் இதால் இப்போ செய்திருக்கிறோம். இதுக்கு ரெட் கலராலேயே வைப்போமா? ஒரு அழகான இன்னொரு பூ ஒன்றை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வரைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்த பேப்பரில் செய்த நாங்கள் இந்த பபிள்ஸ் பேப்பரில் நிறக்கலவைகளை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அதில் எடுத்து அச்சடித்து ஒரு சுற்றி சுற்றி விட்டுறாங்களே அழகான பூக்கள் வந்தது. சந்தோஷமாக இருந்ததில்லோ? இதை நீட்டு நாங்கள் செய்யலாம். முதல் செய்தா இப்படி இருந்தால் அதில் அச்சு வராது. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணிட்டு தானே, அப்போ உடைச்சு விளையாடலாம். சந்தோஷமாக இருக்கா? எனக்கும் சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் இது செய்கிறத வந்து என்ன செய்ய வேணுமெண்டா, கல்வி டிவின்ற அந்த கொமெண்ட்ஸில் இந்த டீச்சர் பாடம் நடத்தினதுக்கு பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸ் வரும், அதில் படம் எடுத்துக்கூட போட்டு விட்டீங்கன்னா எல்லோரும் அதை பார்த்து கொள்ளுவீங்க. சரியோ பிள்ளைகள், ஒரு ஈஸியான சிறந்த ஒரு ஆக்கத்தை நாங்கள் இப்பொழுது செய்து முடித்தோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.